தாய்க்கிழவிங்கிற திரைப்படத்தில் ராதிகாவை தவிர்த்து விட்டு யாருமே பெரிய அளவில் முன்னணி நட்சத்திரங்கள்னு சொல்ல முடியாது. நாளைக்கு வட்டி காசு தரல. பெண்களை மையப்படுத்துகிற சினிமா என்பது 80களிலே இருந்தது. பாரதி ராஜா புதுமை பெண் எடுத்தார். நீங்கள் கிழக்கு சீமையில மாதிரி படங்கள்ல எல்லாம் பெண் கதாபாத்திரம். எம்.ஆர். ராதாவுக்கு மிஞ்சி ஒருத்தன் உலகத்திலே நடிகை கிடையாது. எம்.ஆர். ராதா மிஞ்சி ஒருத்தன் நடிக்க முடியாது. எம்.ஆர். ராதா ஒரு சங்கீத வித்வான் பாடும் போதுதான் குரலுக்குள்ள ஏகப்பட்ட வித்தியை சிவகார்த்திகேயனை பத்தி இப்ப நம்ம இங்க கேள்வி கேட்கும் பொழுது அவருக்கும் தொடர்ந்து படங்கள் எதுவுமே பெருசா ஓடாத மாதிரி தானே சார். அப்படிலாம் இல்ல. அமரன் தாண்டி அவருக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது பராசக்தி. பட் we don't know what is the issue. பராசக்தி அவர் வாழ்நாள்ல முக்கியமான படம். செந்தமிழை காக்க பெரும் சேனை ஒன்று உண்டு. பிஜேபியை பொறுத்தவரையில அது ரெய்டு கூட்டணி. விசாரணை அமைப்புகளை விடுவாங்க. இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் கதறி கண்ணீர் விட்டு அழுகிறாரு. கோர்ட்டு சொல்லிருச்சு நீ குற்றவாளி கிடையாதுன்னு. ஆனா அவர் மதுபான ஊழல் செஞ்சாரு, ஒரு பாட்டில் வாங்கினா ஒரு பாட்டில் இலவசம் வித்தாரு, முறைகேடு செஞ்சாருன்னு வழக்க போட்டு காலி பண்ணிட்டாங்கல்ல அரசியல். வர உமனுக்கு எரும மாடு வாகனம்னு சொன்னாங்க புராணங்கள்ல. விஜயோட பஸ் தான் இப்ப யமனா தெரியுது எனக்கு. தமிழ்நாட்டினுடைய யமனா விஜய் தான் இருக்காரு. அவரு சாவுக்கே வரமாட்டேங்கிறாருங்க. அவனை நம்பி செத்தவனு வீட்டுக்கே வரமாட்டேங்கிறாரு. ஆனால் பணக்காரன் வீட்டு கல்யாணத்துக்கு ஏஜிஎஸ் மாதிரி பெரிய நிறுவனத்தில் இருக்கவங்க வீட்டு கல்யாணத்துக்கு பட்டு சட்டை போட்டு தனியாக போனால் கொஞ்சம் இதாக இருக்கும், போர் அடிக்கும்ட்டு ஜோடியோடையில் போகிறாரு. கட்சிக்காரன் கல்யாணத்துக்கு போய் பார்த்துருக்கலாராவது? தாவேக்காரன் வீட்டு கல்யாணத்தில் விஜயை பார்த்துருக்கல யாராவது? மோசமான தீய சக்தி. உண்மையிலேயே தாவேக்கா தான் ஒரு தீய சக்தி. தூய சக்தினா நீ என்ன தூய சக்தி? வெள்ளை சட்டை போட்டா தூய சக்தியா? பெரிய நடிகன் ஆகிட்டேன், எனக்கு கூட்டம் வருது, அதனால என்னை முதலமைச்சர் ஆக்குங்கிற. ஏதாவது உனக்கு சொந்தமாக கொள்கை இருக்கா, கோட்பாடு இருக்கா? ஒன்றுமே கிடையாது. பாஜக தான் அவரை கட்சியை ஆரம்பிச்சு சொன்னதா முக்கியமான தகவல் இருக்கிறது. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் ராஜகம்பீரன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இப்போ ரீசெண்டா எந்த ஒரு படங்களுமே பெருசா ரிலீஸ் ஆகல, இல்ல வந்தாலும் அது பெரிய அளவுக்கு தெரியல, ஓடலை அப்படின்னு நம்ம தொடர்ந்து இதை பேசிக்கிட்டு தான் இருக்கோம் சார். இது எதுக்கு எது பஞ்சம் அப்படின்றது நமக்கு தெரியல. டேரக்டர்ஸ் பஞ்சமா, இல்லை கதைக்கு பஞ்சமா, இல்லை நடிகர்களோட பட்ஜெட்டா அப்படின்றது நிறைய விஷயங்கள் இங்கே யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அது நடுவில் பட்ஜெட்டட் ஃபிலிம்ஸ் எல்லாமே நல்லா தான் ஓடி இருக்கு ரீசெண்டாக. இப்போ தாய்க்கிழவி அப்படின்ற அந்த ஒரு படம் உண்மையாகவே ராதிகா அவங்கள பற்றி அவங்க எந்த அளவுக்கு ஆக்டிங்கில் பெடல் எடுத்திருக்காங்கன்றதை நம்ம பார்க்க முடிஞ்சது. ரொம்ப உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது. பட் படம் ஃபுல்லாக பெருசாக எதுவுமே ஒரு இன்ட்ராக்டிவாக இல்லைனாலும் கிளைமேக்ஸில் அவங்க என்ன சொல்ல வந்தாங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக ரொம்ப கருத்தோடு இருந்ததாக நான் பார்க்குறேன் சார். நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்களா? தாய்க்கிழவிங்கிற திரைப்படத்தில் ராதிகாவை தவிர்த்து விட்டு யாருமே பெரிய அளவில் முன்னணி நட்சத்திரங்கள்னு சொல்ல முடியாது. ஒரு மகனாக வரக்கூடிய அருள்தாஸ், பாலசரவணன், சிங்கம்புலி மாதிரி கேரக்டர்ஸ்லாம் இருந்தாலும் கூட ரொம்ப ஒரு வழக்கமான சினிமா பாணியில் அந்த படம் முதல்ல இல்லை. பெண்களை மையப்படுத்துகிற சினிமா என்பது ரொம்ப குறைவானதான். குறிப்பாக ஹீரோக்களுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால பெண்களை மையப்படுத்துகிற சினிமா என்பது 80களிலே இருந்தது. பாரதி ராஜா புதுமை பெண் எடுத்தார். நீங்கள் கிழக்கு சீமையில மாதிரி படங்கள்ல எல்லாம் பெண் கதாபாத்திரம் ரொம்ப முதன்மை கதாபாத்திரம். கருத்தம்மா பெண் கேரக்டரே படத்தின் தலைப்பாக கூட வருகிறது. அப்படி சில படங்கள் உண்டு. அவள் பேர் தமிழரசி அப்படின்னு ஒரு படம் ஒன்று இருக்கு. இதெல்லாம் பெண்களை மையப்படுத்துகிற திரைப்படங்கள். இப்போ தென்மேற்கு பருவ காட்டுனா சரண்யா பொன்வண்ணன் தான், அம்மா கேரக்டர் தான் மெயின். இது மாதிரி ரொம்ப அபூர்வமாக சில படங்கள் முன்னாடி அதிகமாக இருந்துச்சு, இப்போ குறைஞ்சிருச்சு. இப்போ உழைக்கும் மகளிர் இருக்காங்கல்ல, சாதாரணமாக கிராமப்புறங்களில் வேலை செஞ்சு வாழக்கூடிய பெண்கள் தன்னம்பிக்கையோட, புருஷன் சரியாக அமையாமல், அவங்க ஒழுங்காக பொழப்பு பார்க்காம குடிச்சுப்புட்டு சில தவறான பழக்க வழக்கங்களுக்கு ஆளாக்கப்பட்டு, அதில் டைலாக்கே வரும், குடிச்சுட்டு கூத்தியா வீட்டில் கிடந்தேன் அவங்க அப்போ அப்படின்னு பேசுகிற டைலாக்லாம் வரும். அந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட இருந்து தன்னை தற்காத்து கொண்டு சாதாரண வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பூக்கட்டுற அம்மா, ஒரு கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டில் இருக்கிறவங்க,
இது மாதிரி பல பேர் இருப்பாங்க. ஆமா சார். வீட்டு வேலை அந்த வீட்டு வேலை செய்யறவங்க, துப்புரவு பணியாளர்கள், இப்படி பல பெண்கள் இருப்பாங்க. அந்த பெண்கள் அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக, அந்த பிள்ளைகளை காப்பாத்துறதுக்காக அவங்க போராடுற வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது குறித்து பெருசா படங்கள்ல வந்து பதிவு இல்லை. ஆண் சரியில்லைன்னா எனக்கு வேற ஆப்ஷனே இல்லை, நான் தான் அந்த குடும்பத்தை ஏத்து நடத்தணும்ன்ற மாதிரியான தானாவே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, படிப்பு எழுத்து இல்லைனாலும் வெளி உலகம் தெரியலனாலும் ஏதோ ஒண்ணு நான் செஞ்சு என் குடும்பத்தை நான் காப்பாத்திடுவேன்ற அந்த ஒரு மன தைரியம், அந்த வைராக்கியம், அந்த வைராக்கியத்தோட சில பெண்கள் வாழ்றாங்க இல்லையா, அவங்களை குறித்த ஒரு கதை தான் இது. அதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா வயசானவங்க உடல்நலம் சரியில்லாம போனா அது வந்து ஒரு தாய் வந்து பல பிள்ளைய காப்பாத்துவா, ஆனா பல பிள்ளைய சேர்ந்து தாயை காப்பாத்துமாங்கிறது தெரியல. அப்ப வந்து ஒரு அந்த அந்த பெண்ணுக்கு வந்து ஏதாவது ஒரு சொத்து இருக்கணும், ஏதாவது ஒரு பொருளாதார பின்புலம் இருக்கணும், ஒரு நகை பணம் இருக்கணும், ஏதோ ஒன்று இருந்தா தான் அவங்கள வந்து பாதுகாப்பாங்கங்கிற ஒரு நிலைமை இருக்கு. சொத்தை முன்னாடியே எழுதி கொடுத்துட்டா, வீட்டு எல்லாத்தையுமே எழுதி கொடுத்துட்டா, ஒவ்வொரு மரம வீட்லயும் போய் 6 மாசம் இருனா, ஏன்னா அவ வந்து கருணையில நான் சாப்பிடணுமா, அவ இறக்கப்பட்டு அவ கஞ்சி ஊத்தணுமா? எனக்கு வந்து ஒரு காலகட்டம் தானே சார், இப்பவும் இந்த மாதிரியான ஒரு காலகட்டம்லாம் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஏன்னா அந்த பின்புலத்துல இருந்து அது மாதிரியான பின்தங்கிய கிராமத்துல இருந்தா நான் வந்திருக்கேன். எனக்கு சினிமா பார்த்த உணர்வே வரல. நம்ம வாழ்க்கையில பார்த்த கதாபாத்திரங்கள் எல்லாத்தையுமே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிலைநிறுத்தணும். அதுலயும் பாத்தீங்கன்னா ராதிகாவோட நடிப்பு வந்து உண்மையிலேயே தேசிய விருது கொடுக்க வேண்டிய நடிப்பு. இங்க வயதானதற்கான தடுமாற்றமும் கொஞ்சம் இருக்கணும், அதே சமயத்துல அந்த தெனாவட்டு கம்பீரமும் இருக்கணும். ரெண்டையும் மிக்ஸ் பண்றது இருக்குல்ல, ரொம்ப அபாரமா நடிச்சிருக்காங்க. எம்.ஆர். ராதாவுக்கு மிஞ்சி ஒருத்தன் வந்து உலகத்திலே நடிக்க கிடையாது. எம்.ஆர். ராதாவை மிஞ்சி ஒருத்தன் நடிக்க முடியாது. எம்.ஆர். ராதா வந்து ஒரு சங்கீத வித்வான் பாடும்போதுதான் குரலுக்குள்ள ஏகப்பட்ட வித்தையை காட்டுவான். ஏற்ற இறக்கம் அந்த இதெல்லாம் வந்து ஆரோகணம் அவரோகணம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வந்து குரல் ஏற்ற இறக்கத்துல பல வித்தைகளை வந்து ஒரு பாடகன் காட்டலாம். டைலாக் பேசும்போது காட்ட முடியுமா? அவ்வளவு குரலுக்குள்ள வந்து அத்தனை ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டுக்கு வந்து முதல் தகுதியை எம்.ஆர். ராதா குரல்ல பேசுறதுதான் பாங்க இல்லையா. அந்த டைலாக் டெலிவரி, அந்த பாடி லாங்குவேஜ்லாம் யாராலையுமே செய்யவே முடியாது. ஏன்னா ரத்த கண்ணீர் படத்துல வந்து அவர் நாடகத்துல நடிக்கிறார் தொடர்ந்து எம்.ஆர். ராதா, அதை சினிமாவாகணும்னு முயற்சி பண்றாங்க அந்த நாடகத்தை. அப்போ வந்து சிவாஜி கணேசன் டேட்டு கேட்குறாங்க. அவர் அப்போ ரொம்ப பிஸியா இருக்கிறாரு, அவரால் டேட்டு கொடுக்க முடியல, அது தள்ளி போகுது. அப்போ கடுப்பா என்ன வேண்டாங்கன்னா எம்.ஆர். ராதா வச்சு படத்தை எடுத்தாங்க. அந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி ப்ரிவியூ ஷோ போடுவாங்க இல்லையா, அப்போ வந்து சிவாஜியை கூட்டு இருக்காங்க. அவர் நடிக்க வேண்டிய படம் தானே, அவர் கூட்டு வந்து படம் பார்க்க வச்சு. சிவாஜி கணேசன் சொன்னாராம், நல்ல வேளை நான் நடிக்கல, நான் நடிச்சிருந்தா கண்ணீரும் கம்பளையும் ஆக்கியிருப்பேன். இவ்வளவு ஹியூமர் ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு சோகமான கதைக்குள்ள ஹியூமர் பண்றது இருக்குல்ல சார், இப்போ வரைக்கும் இதெல்லாம் எம்.ஆர். ராதா பண்ண முடியும். அந்த டைலாக் எனக்கே தெரியும் சார், இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வரைக்கும் கண்டிப்பா அது தெரிஞ்சிருக்கும்ல, அடியே காந்தா அந்த டைலாக் தானே சார். எல்லா டைலாக்குமே ஏன்டா உனக்கு பொண்டாட்டியை பிடிக்கல அப்படின்னா, சாம்பார்ல போடுற மஞ்சளை எடுத்து மூஞ்சிலே போடுறா இவ்வளவு எனக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னு கேட்பான். மறதாக்காரு பிற்போக்கா இருக்கா, பழைய ஆளா இருக்கா அப்படிங்கிறத சாம்பார்ல போடுற மஞ்சளை எடுத்து மூஞ்சிலே போடுறா அப்படிமா. பயங்கரமான விஷயம் இருக்கும், பிரமாதமா இருக்கும் அதெல்லாம். அதனால அந்த ஒரு நிகரற்ற பெருங்கலைஞன் வந்து கலகக்காரன் சார். அவரை நாத்திகனா வந்து இங்க பாக்க பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது அவரும் கூட வந்து முருகரை பத்தி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காராம் சார். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க யாரோட வேணாலும் வந்து எந்த கேரக்டர் வேணாலும் நீங்க பிளே பண்ணுங்க, எந்த கேரக்டர் வேணாலும் நீங்க, ஆனா முருகர் கிட்ட மட்டும் வச்சுக்காதீங்க, முருகர் கேரக்டர் மட்டும் இது பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. அவர் எல்லாரையுமே கலாய்க்கக்கூடியவர், அதெல்லாம் பொய். அவர் ஒரு முரட்டு நாசியம். அவர் அதே சமயத்துல பிறர் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறது அப்படிங்கிற விஷயம் அவர் இருப்பார். ஏன்னா ஏங்க அவரு அந்த காலத்துல ஒரு ஃபிளைமூத் காரு வந்து ஒரு ஃபேமஸா இருந்த காலத்துல ஒரு முறை ஓட்டி பார்க்கறதுக்கு ஒரு பிரபல நடிகர்கிட்ட கேட்டிருக்காரு. அவர் தரமாட்டேன்டார், இருந்தாலும் கொஞ்சம் கஞ்சத்தனமான ஆளு. கடுப்பாயி அந்த காரை வாங்கி இவர் வாங்கிட்டு மாட்டுக்கு வைக்கிறதுக்கு அனுப்புறான்ட்டான். காரு பெருசு கிடையாது, மனுஷன் தான் பெருசு. மாட்டுக்கு ஏத்துறதுக்கு வைக்கல் ஏத்துறதுக்கு அனுப்புங்க அப்படின்னா, ஜனாதிபதி வர்றதுக்கு வரவேற்கிறதுக்கு காரு கேட்டிருக்கிறாங்க, அதெல்லாம் கொடுக்க மாட்டேன், நான் வந்தா டெல்லிக்கு வந்தா ஜனாதிபதி காரனு போறா அனுப்பட்டவில்ல, நான் எது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தெனாவட்டான ஆள். அதனால அந்த எம்.ஆர். ராதா மகங்கிறத ராதியா அபாரமான தன் நடிப்பாற்றல்ல நிரூபிச்சிருக்கிறாங்க, பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. வந்து பெண்கள் சுய சம்பாத்தியத்தில் சுய தொழிலில் கணவனை நம்பாமல், கணவன் நல்ல விதமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, இல்லாமல் போனால் கூட தன்னம்பிக்கையோடு வாழணுங்கிறதுக்காக சொல்லப்பட்ட
அதுலேயும் வந்து ஒரு பெண் வந்து வாளாவெட்டியாக இருக்கா, கணவனை பிரிந்து முறையற்ற, அதாவது என்ன சொல்கிறதுனா அந்த வாழ்க்கை சரியற்ற வாழ்க்கையில் இருக்கா அப்படிங்கிறப்ப அவளுக்கு மறுமணம் செய்யணும். கணவன் சரியில்லைன்னா அதை அறுத்து கட்டிட்டு மறுமணம் செய்யணுங்கிற விஷயம்லாம் இருக்குல்ல, அதையெல்லாம் ரொம்ப அற்புதமாக அவங்க பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் வந்த திரைப்படங்கள்லேயே பெண்களை மையப்படுத்தினது மட்டும் கிடையாது, ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள ஒரு படமாகவும், துயரத்துக்குள்ள எப்படி ரத்த கண்ணீர் மாதிரி துயரத்துக்குள்ள ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு படமாகும். நீங்கள் உதாரணத்துக்கு அந்த அந்த மருமகன் கேரக்டரா இருக்கிறவன் நான் நேரு பேசுறேன் அப்படின்னா, எந்த நேரு? ஜவஹர்லால் நேரு அப்படின்னா மகன் போன் பண்ணுவான், நான் ராஜீவ்காந்தி பேசுறேன் அப்படின்னு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் உயர்ந்த மனிதர்களின் பெயர்களை வைத்திருப்பார்கள், ஆனா ஆளு தனிப்பட்ட முறை ரொம்ப மட்டமான ஆளா இருப்பான். அதையெல்லாம் வந்து காமெடி பண்ணதெல்லாம் இருக்குல்ல சார். இப்போ இதெல்லாம் நம்ம ரொம்ப ட்ரெண்டிங்கா இருந்துச்சு. இல்ல சார், இந்த படம் வந்து உண்மையாவே பெண்களை எந்த அளவுக்கு ஒரு சார்பா நிக்கணும் அப்படின்றத வந்து ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க சார். நான் இந்த இடத்துல நான் வந்து இன்னொரு கேள்வி கேட்கணும். நம்ம இங்க சிவகார்த்திகேயன் தான் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லப்படுது இல்லை சார். ஸோ சிவகார்த்திகேயனை பத்தி இப்ப நம்ம இங்க கேள்வி கேட்கும் பொழுது அவருக்கும் தொடர்ந்து படங்கள் எதுவுமே பெருசா ஓடாத மாதிரி தானே சார். அமரன் தாண்டி அவருக்கு வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது பராசக்தி. பட் பராசக்தி வந்து அவர் வாழ்நாள்ல முக்கியமான படம். அதாவது ஒரு படம்ங்கிறது வசூல் மட்டுமே படம் கிடையாது. இப்போ நீங்கள் வேதம் புதிதுன்னு ஒரு படம் இருக்கு, ஒரு முக்கியமான படம் இருக்குது, 9 ரூபாய் நோட்டுன்னு ஒரு படம் இருக்குது, பெரியார்னு ஒரு படம் இருக்குது. சத்யராஜுக்கு வந்து நினச்சி பார்க்கறதுக்கான படங்கிறது அதான் இருக்க முடியும். ஒரு சில படங்கள் வந்து காலத்தால் அழியாத கருத்துக்கள் கொண்டதாக மாறும் இல்லையா? அது மாதிரி வந்து பராசக்திங்கிறது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மையப்படுத்திய ஒரு படம். ஒரு படம் வந்து அதிகமான வசூல் பண்ணுது அல்லது வந்து குறைவான வசூல் பண்ணுது அதை வச்சு இல்லை, அதுக்குன்னு ஒரு நன்மதிப்புன்னு ஒன்று இருக்குது. அதனால் சிவகார்த்திகேயனுக்கு இது மாதிரி படங்கள் தயாரிக்கணுங்கிற அந்த நாலேஜ் இருக்குல்ல, ஒரு ப்ரொடியூசருங்கிறவர் வந்து வெறுமனே பணம் வைத்திருக்கிறவர் கிடையாது. அவருக்கு கூட வந்து ஒரு பேட் இமேஜ் கிரியேட் ஆனது வந்து இந்த டி இமான் அவரோட அந்த ஒரு இஷ்யூனாலன்னு சொல்லப்படுது. அதுதாங்க, அது வந்து எப்பொழுதுமே என்னன்னா, கலைஞர்கள் எப்பொழுதுமே சிக்கலான இந்த மாதிரி வாழ்க்கை முறையில் இருப்பது என்பது காலங்காலமாக இருக்கிறது. இப்போ எம்ஆர் ராதாவுக்கே 5 பொண்டாட்டி, 5 பேரையும் செட்டில் பண்ணியிருக்காரு, மறைமுகம்லாம் கிடையாது. மொத்தம் 11 மனைவிங்கிறாங்க. அதனால வந்து முறைப்படுத்தப்பட்டதே 5ங்கிறாங்க. கலைஞர்கள் எப்பொழுதுமே சராசரி மனிதர்களுடைய வாழ்க்கை முறையிலிருந்து வேறுபட்டவர்களாக இருப்பான். அது வந்து அதை வந்து நம்ம வந்து விமர்சித்தாலும் விமர்சிக்கலைனாலும் அது உண்மைதான், அதை வந்து நம்ம பேச முடியாது. அது அது விஷயம் அல்ல. அவருடைய படைப்பு என்னவா இருக்கு அதான் விஷயம். நமக்கு வந்து கண்ணதாசன் எழுதின பாட்டு நல்லா இருக்காங்கிறதான் விஷயம். கண்ணதாசன் எப்படி இருந்தாருங்கிறது அவர் தனிப்பட்ட விஷயம் தான். அவர் சரக்கு போட்டாரா போடலையாங்கிறது வந்து மக்களுக்கு சம்பந்தம் இல்லைல்ல, வாழ்க்கையை பாதிக்காதுல. ஒரு அரசியல் தலைவர்னா மட்டும்தான் நம்ம விமர்சிக்கணும். அதனால அது நமக்கு தேவையில்லை. ஒரு நல்ல கலைப்படைப்பை தொடர்ந்து தர்றாரு. ஏன்னா கொட்டுக்காளின்னு ஒரு படம் இவர் தான் ப்ரொடியூசர். அப்போ அந்த மாதிரி படத்தை தயாரிக்கணுங்கிற அவசியம் அவர் கிடையாது. ஏன்னா அது ஒரு அவார்டு மூவி. அது அந்த மாதிரியான கிளாசிக் மூவிலாம் வந்து அவர் தயாரிக்கிறாரு. இப்போ அதை விட சிறந்த படத்தை வந்து தாய் கிழவி தயாரிச்சிருக்காரு. தமிழ் சினிமாவுக்கு இது மாதிரியான நல்ல படங்கள் தொடர்ந்து வரணும். அதுக்கு சிவகார்த்திகேயன் போன்ற கலைஞர்கள் சப்போர்ட்டாக இருக்கிறது வரவேற்கத்தக்கது, பாராட்டுக்குரிய. பேசிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு சார். அது என்ன அப்படின்னா, நாளைக்கு நேர்காணல் வந்து தாவேகா நிர்வாகிகளோட நேர்காணல் நடத்தப்படுறதா ஒரு செய்தி வந்தது நமக்கு. அது வந்து விஜய் பண்ண போகிறதா. இந்த டைமில் சிபிஐ விசாரணைக்கு நாளைக்கு அழைச்சிருக்காங்களே சார். சிபிஐ எப்போ வேண்டுமானால் அழைப்பார்கள், அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. இது வந்து பிஜேபியோட பிளான் பண்ணப்பட்ட ஒரு சதியாகும். ஏன்னா பிஜேபி வந்து விஜயை எப்படியாவது தன் பக்கம் இழுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த விஷயங்கள் பண்ணப்படுறதா சொல்லுங்க. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். பிஜேபி தன் பக்கம் ஈர்ப்பதற்கு விஜயை முயற்சி செய்கிறார்கள். அவர் அந்த பக்கம் தானே இருக்காரு, அப்புறம் எப்படி முயற்சி செய்ய முடியும்? ஏற்கனவே இங்கே இருக்காரு. வெளியில இருந்தா கூப்பிட்டுக்கலாம். இல்ல சார், இப்போ நீங்க ஒருத்த வீட்டுக்கு நம்ம விருந்தாடியா போகும்போது வாங்க வாங்கன்னு கேக்குறாங்க, நம்ம சொந்த வீட்டுக்குள்ள போகும்போது வாங்க வாங்கன்னு கேட்பாங்களா? இல்ல சார், எனக்கு ஒரு விஷயம், அவர் வீடுங்க அது. ஃபைன் சார். இப்போ இவ்வளவு இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு பிஹைண்ட் விஜய். இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இது பிஜேபிக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பின்னடைவு ஏற்படாதா சார்? பிஜேபிங்கிறது ஒரு பெரிய ஜீரோங்க தமிழ்நாட்டுல. இந்தியா முழுமையும் ஆட்சி அதிகாரத்துல தமிழ்நாட்டுல அவங்க வந்து கால் பதிக்க முடியாத நிலைமை சார். உங்களோட பாயிண்ட் படியே வர சார். ஏன் பாயிண்ட் இல்ல, உண்மையை சொல்றேன். பிஜேபி இங்க ஜீரோனே வச்சுப்போமே. அப்படி இருக்கும் பொழுது இன்னும் விஜய்க்கு இவ்வளவு பெரிய ஒரு பேட் இமேஜ் இங்க ஆல்ரெடி கிரியேட் ஆயிருக்கிற இந்த தருணத்துல திருப்பியும் நம்ம விஜய் நம்ம பக்கம் இழுத்தா அது இன்னும் நமக்கு ஒரு செட்பேக்கா தான் ஆகும்ன்றது. அப்படிலாம் ஆகாது. அதாவதுங்க, நல்லவனுக்கு மட்டும் இல்ல ஓட்டு, நல்ல குணமானவன் தங்கமானவனுக்கு மட்டும்தான் ஓட்டு கிடையாது. தற்குறிக்கும் ஓட்டு இருக்கு, அணிலுக்கும் ஓட்டு இருக்கு, அரசியலே தெரியாதவனுக்கு ஓட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் ஓட்டு இருக்கா இல்லையா?
ஆளு தான் கணக்கு. உங்களுக்கு பட்டன் அமுக்குறான், அவன் எனக்கு ஓட்டு இருக்கு எல்லாத்துக்குமே. பிரதமருக்கு ஒரு ஓட்டு தான், எனக்கும் ஒரு ஓட்டு தான், உங்களுக்கு ஒரு ஓட்டு தான். அதனால எண்ணிக்கை தான் கிடக்கு. அவருக்கு ஒரு ஃபாலோவர் இருக்காங்கிறது உண்மை. ஒரு வெற்றி பெற மாட்டாரு, தனியாக வந்து செல்ஃப் எடுக்காது அப்படிங்கிற அவருக்கே தெரியும். பிஜேபியை பொறுத்தவரையில் அது ரெய்டு கூட்டணி, விசாரணை அமைப்புகளை விடுவாங்க. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் கதறி கண்ணீர் விட்டு அழுகிறாரு, கோர்ட்டு சொல்லிருச்சு நீ குற்றவாளி கிடையாதுன்னு. ஆனால் அவர் மதுபான ஊழல் செஞ்சாரு, ஒரு பாட்டில் வாங்கினா ஒரு பாட்டில் இலவசம்னு வித்தாரு, முறைகேடு செஞ்சாருன்னு வழக்கை போட்டு காலி பண்ணிட்டாங்கல்ல அரசியலில் வர. இந்த மாதிரி வேலையெல்லாம் பிஜேபி சிறப்பாக செய்வாங்க. அவங்களுக்கு உண்மைத்தன்மை இருக்க வேண்டும்னு அவசியமே கிடையாது. இவருக்கு பின்னாடி ஒரு பைத்தியக்கார கூட்டம் இருக்கு, மனநிலை பிறந்தவர்கள் கூட்டம், ஒரு பெருங்கூட்டம் இருக்கு. இப்போ சினிமாவுக்கும் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு கூட்டம் இருக்கு, திரை வாழ்க்கை வேற தரை வாழ்க்கை வேறன்னு தெரியாத ஒரு கூட்டம் இருக்கு. அந்த பர்சன்டேஜை வந்து 10%, 5% ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா என்டிஏ கூட்டணிக்கு வலிமை தானே. அதனால ரெய்டு விட்டு கூப்பிட்டு என்டிஏல சேர்க்க போறாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்க. மார்ச் 12 வந்து தாவேகா நிர்வாகிகள் கூட்டம் வந்து நடத்துறதுக்கு உங்க கோரிக்கைகள் வச்சாலும் அந்த கோரிக்கையை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல, அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொதுச் செயலாளரான புசி ஆனந்த் வந்து போராட்டம் நடத்த போறதா அறிவிச்சிருக்காரே சார். அவருக்கு எங்க அனுமதி மறுத்தாங்க? போற இடத்துல பூரா ஆளை கொள்றாங்க. மேற்கூரை போடாம மத்தியானம் உச்சி வெயிலில் 12 மணி 1 மணிக்கு நண்பகலில் கூட்டம் நடத்துகிறாங்க. அவன் 4-5 மணி நேரம் காற்று கிடக்கிறவன், குடிக்க தண்ணி இல்லாமல், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், பாத்ரூம் போகிறதுக்கு வழி இல்லாமல் அவன் வந்து செத்து சுண்ணாம்பாக்குறான். மேற்கூரை போடுங்கடா அப்படின்னு எப்போ முடிவெடுக்கிறாங்கன்னா மேலே ஒரு 50 பேர் போன முன்னாடி முடிவெடுக்கிறாங்க. 50 பேர் செத்த முன்னாடி தான் அந்த முடிவெடுக்கிறாங்க. அப்போ தொடர்ந்து உயிர் பலிகள் நேர்ந்துக்கிட்டே இருக்குல்ல. இவங்க வந்து ஆக்சிடென்ட் பண்ணி விட்டு போயிடுவாங்க, ஆளை வந்து கொண்டுட்டு போயிடுவாங்க. ஆம்புலன்ஸில் அல்ற வேலை வந்து தமிழ்நாடு அரசுக்கு தான் இருக்குது. இப்போ நான் குறிப்பிட்டது மாதிரி ஐசியூவில் கிடக்கிறவனை போய் அன்பில் மகேஷ் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவங்க யாருக்குமே வந்து இவங்க உண்மையாக இருக்க மாட்டாங்க. இவங்கனால போராடம் பூரா சீரழிவு தான். யமனுக்கு வந்து எரும மாடு வாகனம்னு சொன்னாங்க புராணங்களில். விஜயோட பஸ்ஸு தான் இப்போ யமனா தெரியுது எனக்கு. தமிழ்நாட்டினுடைய யமனா விஜய் தான் இருக்காரு. அதனால வார்த்தைகள்லாம் பேசணும். ஏன் அப்புறம் 50 உயிர் திரும்ப கொடுத்துருவாங்களா? தாவேகா சார்பாக திரும்ப கொடுத்துருவாங்களா 50 உயிரை? போன உயிர் போனது தானங்க. விஜய் செத்து இருந்தா மட்டும் பெரிய மரணம், சாமானியனுக்கு இருக்கிறதுலாம் சாதாரண உசுரா? விஐபிக்கு தான் உசுர் இருக்கா? சாமானியன் செத்தா அது சங்கதியே கிடையாதா? அது விஷயமே கிடையாது அவங்களுக்கு. ஆதவர்ஜனாவும் புஷி ஆனந்தும் வந்து நிர்மல்குமார் எல்லாரும் வந்து இந்த மாதிரி செத்து இருந்தாங்கன்னா அந்த மாதிரி பேசுவீங்களா நீங்க? சாமானியர்களுடைய இறப்பை நீங்க அவமதிக்கிறீங்க. அது செத்தா என்னன்னு நினைக்கிறீங்க? விஜயை பார்த்துட்டு செத்துட்டான்னு நினைக்கிறீங்க? என்ன தேவ தூதரா நீங்க? கடவுளின் குமாரனா நீங்க? ஆகாயத்துலேருந்து இறங்கி வந்துருக்கீங்களா? நீ சாதாரண நடிகன் தானே. நான் கொடுக்குற 200 ரூபா டிக்கெட்டு 100 ரூபா டிக்கெட்டில் வந்து நீ வளர்ந்தவன் தானே. நீ கட்டி இருக்கிற பங்களாவில் இருக்கிற ஒவ்வொரு செங்கலும் ஒவ்வொரு ரசிகனுடைய பணம் தானே. அது பொதுமக்களோட உயிரை பறிப்பதற்கு அவருக்கு வந்து உரிமை இருக்கிறதா? எப்படி அந்த மாதிரி அவங்க கூட்டம் நடத்துவாங்க தொடர்ச்சியா? அதனால தடை விதிக்கிறது இல்லை, நிபந்தனை விதிக்கிறாங்க. அதான் தடை விதிக்கிறோன்னு சொல்லி ஒரு ட்ராமா போட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க, கூட்டத்துக்கே போகாமல் இருந்துடலாம் அரசாங்கம் தடை விதிக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து எக்ஸ் தளத்தில் பேசிக்கிட்டு இந்த மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு ஆன்லைன் பிரச்சாரம் செய்யலாம்னு நினைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சார் இதெல்லாம் எப்படி சார் பாசிபிளாக இருக்கும்? ஆமாங்க, அவர் சாவுக்கே வரமாட்டேங்கிறாருங்க. அவனை நம்பி செத்தவனு வீட்டுக்கே வரமாட்டேங்கிறாரு. ஆனால் பணக்காரன் வீட்டு கல்யாணத்துக்கு ஏஜிஎஸ் மாதிரி பெரிய நிறுவனத்தில் இருக்கவங்க வீட்டு கல்யாணத்துக்கு பட்டு சட்டை போட்டு தனியாக போனால் கொஞ்சம் இதாக இருக்கும், போர் அடிக்கும்ட்டு ஜோடியோடையில போகிறாரு. கட்சிக்காரன் கல்யாணத்துக்கு போய் பார்த்துருக்கலாம் யாராவது? தாவேகாக்காரன் வீட்டு கல்யாணத்தில் விஜயை பார்த்துருக்கலாம் யாராவது? வெறும் கோடீஸ்வரன் மல்டி மில்லினியர் வீட்டுக்கு தான் போவேன், ஸ்டார் ஹோட்டலுக்கு தான் போவேன், உங்கள் வீட்டில் சாவு இருந்தால் கூட நான் வரமாட்டேன், ஆனால் வீட்டில் கல்யாணத்துக்கு கூட நான் போவேன்னு இருக்கிறாருன்னா அவர் யார், அவர் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் அவர் பண்ணக்கூடிய அரசியல் என்பது ரொம்ப ரொம்ப ஆபத்தான அரசியல். அதனால் பாஜக அவரை கையில் எடுக்க பார்க்குறாங்கன்னா, பாஜகவே ஒரு மரண கட்சி தானே. குஜராத் கலவரத்தில் ஆயிரக்கணக்கான பேரை கொன்று தீர்த்து தான் அவங்க வந்து அதிகாரத்துக்கு புணத்து மேலே தான் ஏறி தான் அவங்க அதிகாரத்துக்கே வருவாங்க. அதுவே பின்ன அரசியல் தான். அதனால் 50 பேரை கொண்டா அவன் 5000 பேரை கொண்டிருக்கான். மேட்சிங் அதில் இப்போ எப்படி த்ரிஷாவுக்கும் விஜய்க்கும் ஒரே மாதிரி கலர் மேட்சிங் ட்ரெஸ்ஸு போட்டாங்க, அது மாதிரி பாஜகவுக்கும் விஜய்க்கும் ஒரு மேட்சிங் இருக்கா இல்லையா? அதனால் கரெக்டான ரூட்டில் போகிறாங்க. அதில் ஒன்றும் தப்பாக நான் சொல்ல விரும்பலை. சார் இப்போ தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து விஜய் மேலே இப்படி வந்து திணிக்கப்படுது, இல்லை விஜய் இந்த மாதிரி கார்னர் பண்ணுற மாதிரி பார்க்கும்போது இது இன்னும் அவருக்கு வந்து ஒரு சிம்பத்தி ஓட்டு கிரியேட் அதெல்லாம் கிடையாது. ஏன்னா 50 பேரை கொண்டவை மேலே எப்படி சிம்பத்தி வரும்? சாவு விழுந்த வீட்டில் தான் நீங்கள் சிம்பத்தி வரணும். கொலகார மேலே எப்படி சிம்பத்தி வரும்? இந்த மாதிரி கொலைக்கு காரணமான மேலே எப்படி சிம்பத்தி வரும்? ஆர்ப்பாட்டம், தாவேகா போராட்டம் எங்களுக்கு அனுமதி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து மோசமான ஆளுங்க அப்படிங்கிறது உலகத்துக்கு மிஸ்டர் கிளீனா இருந்தா நம்ம வருத்தப்படலாம்.
மோசமான தீய சக்தி. உண்மையிலேயே தாவேக்கா தான் ஒரு தீய சக்தி. தூய சக்தினா நீ என்ன தூய சக்தி? வெள்ளை சட்டை ஓட்டா தூய சக்தியா? வெளுத்துட்டு வந்து செலவைக்கு போட்டு வந்து வெள்ளை சட்டை ஓட்டவெல்லாம் தூய சக்தி அப்படி கிடையாது. உன் செயல்பாடுகள் தான். காந்தி என்ன சொன்னாரு? மை லைஃப் இஸ் மெசேஜ்னாரு. என் வாழ்க்கை தான் செய்தி. நீ என்ன வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்க? நீ என்ன கொள்கையில் இருக்க? நீ ஒண்ணுமே கிடையாது. பெரிய நடிகன் ஆகிட்டேன், எனக்கு கூட்டம் வருது, அதனால என்னை முதலமைச்சர் ஆக்குங்கிற ஏதாவது உனக்கு சொந்தமாக கொள்கை இருக்கா, கோட்பாடு இருக்கா? ஒன்றுமே கிடையாது. அதனால் பாஜக வந்து அவரை மிரட்டுதுன்னா அவர் பின்னாடி போயிடுவார். பாஜக தான் அவரை கட்சியை ஆரம்பிக்க சொன்னதா முக்கியமான தகவல் இருக்கிறது. அதனால அவங்க உருவாக்கின கட்சியை அவங்க கையில் எடுத்துக்கிற போறாங்க. கரெக்ட் தான். இப்போ விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் இப்போ தாவேக்காலையும் இல்லை தாவேக்காவை ஃபாலோ பண்ணுற இவங்க ரசிகர்களாகட்டும் சரி, தொண்டர்களாகட்டும் சரி, ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற இந்த தருணத்தில் இவர் போய் பிஜேபியோட ஜாயின் பண்ணா அப்போ இவருக்கு என்ன மாதிரியான ஒரு பொசிஷன்? அவர் எம்எல்ஏவே ஆக மாட்டாருங்க. எப்படிங்க முதலமைச்சர்? அவர் தனியாக போட்டிட்டாருன்னா எம்எல்ஏ ஆக மாட்டாருங்க. அவரு திமுக காரங்க தோக்கடிச்சிருவாங்க அவரை. இப்படி போனாலாவது இந்த பவன் கல்யாண் மாதிரி நம்ம ஏதாவது ஆகலாம்னு ஒரு துணை முதலமைச்சர் ஏதாவது ஒன்று போகலாம்ல, துணை மாப்பிள்ளையா போகலாம்ல எங்கேயாவது அப்படின்னு அவங்க ரெடியாகி போறாங்க. துணை மாப்பிள்ளையா? ஆமா, துணை முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு போறாங்க. அவ்வளவுதானே தவிர தனிப்பட்ட முறையில ஒண்ணுமே நடக்க போறது. சரி சார், அப்படியே ஒரு துணை முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா திரிஷாவை கல்யாணம் பண்ணிக்கிடுவாரு. இல்லைன்னா யாராவது ஒருத்தர் இன்னொரு நடிகை கல்யாணம் பண்ணிக்கிடுவாரு. அந்த அவங்க மனைவி குறிப்பிட்டவங்க யாரோ அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிடுவாரு. இதுவா சார் முதலமைச்சர்? அவ்வளவுதான் ஒரு இலக்கு. அவருக்கு என்ன இருக்கு? அவரோட அவ்வளவுதான் விஷயம். ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவுதான் சார் இதோட வாழ்க்கை. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. திரிஷா வந்து முதலமைச்சர் துணை, இவர் முதலமைச்சர் ஆகும்போது திரிஷா துணை முதலமைச்சர் ஆயிடுவாங்க. அவ்வளவுதான் விஷயம். வேற ஒண்ணு கிடையாது. இதுதான் அவங்களோட வாழ்க்கையோட. அவ்வளவுதான். அவர் என்ன ஏழைகளின் கண்ணீரை துடைப்பதற்காக வந்து அவர் என்ன நல்ல கண்ணுவா? அவரு போராளியா அவர் பிறந்தவரா? போராளியா வாழ்ந்தவரா? இல்ல அவர் ஏதாவது ஒரு புரட்சிகரமான திட்டத்துக்காக தயாரானவரா? தொட்டப்பட்ட ரோட்டு மேலே முட்டை பரட்டா உன்னை தொட்டுக்கொள்ள சிக்கன் தரட்டான்னு பாட்டு, கொள்கை பாட்டு பாடியிருக்காரு எம்ஜிஆர் மாதிரி. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, 6 சாவு 100 சாவு, தாயகம் காப்பது கடமையடான்னு பாட்டு போட்டாங்களா? அந்த மாதிரி போட்டிருக்காரு அவரு. இல்ல காதல் படமா நடிச்சு கல்யாணம் பண்ணாம கட்டினாரு. புரட்சின்னு பாடினாரு. அதெல்லாம் ஒரு விரல் புரட்சின்னு பண்ணாரு. விவசாயத்துக்காக கத்தின்ற ஒரு படத்துல அதெல்லாம் நீங்க சொல்ல மாட்டீங்க. அதெல்லாம் ஏஆர் முருகதாஸ் உருவாக்குனது. அதெல்லாம் வந்து ஒவ்வொரு படத்துல அது பார்த்தா வந்து பல படங்கள்ல ரவுடியா நடிச்சிருக்காரு. பாரு, ஏற்கனவே ரவுடியா வளர்ந்தாருன்னு சொல்லுவீங்களா? இது என்ன பேச்சுக்கலாம்? சரக்கு அடிக்காத படம் உண்டா? போதை இல்லாத காட்சியில் நடிச்சிருக்காரு. எம்ஜிஆர் சரக்கு அடிக்க நடிக்க மாட்டார்ல. தனி மனித ஒழுக்க கேட்டை வலியுறுத்த மாட்டார்ல. ஒரு பொண்ணை காதலிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு பொண்ணு வந்துச்சுன்னா தங்கச்சின்னு சொல்லுவார்ல. அதெல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்காரா? இல்லை. அதனால் அவருக்கு கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது. அவர் சினிமாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிக்கிறதுக்கு போல மொத்தமாக ஒரு பேக்கேஜாக ஒரு அமௌண்ட் சம்பாதிக்கிறக்கா அரசியலுக்கு வந்திருக்காரு. அதுக்கு ஏமாறுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அறியாமை மிக்க இளைஞர்கள் ஒரு கூட்டம், சிறு கூட்டம் இருக்கான். அவன் வந்து விஜய் வரணுங்கிறான். டிவி கேட்குறான். அவ்வளோதானே தவிர அவங்களுக்கு கொள்கையோ கோட்பாடோ நெடுந்தூர பயணமோ எதுவுமே கிடையாது. பாஜக அவரை வந்து விரைவில் வந்து அரவணைத்துக் கொள்ளும். ஃபைன் சார், தொடர்ந்து பேசுவோம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி.